போன கிளாஸ்ல நம்ம வந்து மயாசத்தை பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்யூட் மயாசமும் சோரிக் மயாசத்தை மட்டும் பார்க்க போறோம். இல்ல அக்யூட் மயாசம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நீங்க எழுப்ப வேண்டாம். ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு மயாசம் இருக்க வேண்டியது இருக்கு. அப்ப என்னங்கிறத நம்ம பார்ப்போம். The feeling of an acute threat and reaction is strong and instinctive அப்படின்னு சொன்னா acute miasm. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, திடீர்னு எர்த்குவைக் வருது, கட்டடங்கள்லாம் இடிந்து விழுகுதுன்னு ஒரு சம்பவங்கள் பார்க்கறாங்க, கேள்விப்படுறாங்க. இவங்களுக்கு என்ன தோணும்? இவங்க இருக்கிற இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அந்த சுச்சுவேஷனை அக்யூட் த்ரெட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இட் வில் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் இன்ஸ்டிங்டிவ். அப்படியே தூண்டுதலாக இருக்கும். பேனிக் அடைஞ்சிருவாங்க. உடனே தப்பிச்சு ஓடணும், தன்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இதுதான் அக்யூட் மயாசம். இந்த சூழல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த சூழல் அடிக்கடி நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ பாம்பு பிளாஸ்ட் இருக்கு. இப்போ மதுரையில் ஒரு 10 இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ இங்க இருக்கவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? அவங்கவுங்க இடத்துல இருக்கவங்கெல்லாம், ஐயோ நம்ம வீட்டு பக்கத்தில் வெடிச்சிருமோ, இங்க இருக்குமா அங்க இருக்குமோன்னு ஒரு பதட்டம் வருமா இல்லையா? டிவியில வேற போட்டுக்கிட்டே இருக்கான், பாம்பு வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மரணம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆளுகள்னா, பெரிய பெரிய கட்டடங்கள் இடர்பாடு ஆகுது, அதுல மக்கள்கள்லாம் சாகுறாங்க அப்படின்னு வருது. அப்ப உங்களுக்கு எப்படி இருப்பீங்க? நீங்க திகில்ல, பதட்டத்துல, பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் கிடப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க ரெண்டு தான் இருக்கும். என்னவா இருக்கும்? ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு வருவீங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடணுங்கிற எண்ணத்துக்கு வருவீங்க. இது ரெண்டு தான். ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க, இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாம அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுவீங்க. இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அட்டெம்ப்ட்ஸ் டு எஸ்கேப், ரன் அவே அப்படின்னு நடக்கும். இந்த மாதிரியான ஒரு பேனிக் சுச்சுவேஷன் தான் அக்யூட் மயாசம் சொல்றோம். ஒரு இன்டென்ஸ் அக்யூட் த்ரெட் இருக்கு, அதுல உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இட் வில் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் இன்ஸ்டிங்டிவ், ஸ்பான்டேனியஸா இருக்கும். நீங்க சிந்திக்கலாம் முடியாது. இதுதான் அக்யூட் மயாசத்தினுடைய மிக முக்கியமான நிலை. இந்த நிலையில இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அக்யூட், சடன், வயலண்ட், பேனிக், டேஞ்சர், ரிஃப்ளெக்ஸ். ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது ஆக்ஷன். எஸ்கேப், ஹெல்ப்லெஸ், டெரர், இன்சானிட்டி, இன்ஃபேண்ட், ஃப்ரைட், அலார்ம், ஸ்டார்ம், இன்ஸ்டிங்டிவ். இன்ஸ்டிங்டிவ்ங்கிறது ரியாக்ஷன் பேட்டர்ன், ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது ஆக்ஷன் பேட்டர்ன். இந்த வேர்டு எல்லாம் ஃபார்ம் ஆகும். பேஷண்ட் வந்து இப்படிதான் பேசுவாங்க. நீங்க இந்த பாம்பு பிளாஸ்ட் எர்த்குவைக்க நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இவங்களுடைய நோய் நிலையும் அப்படி பேச வைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த லைஃப் அந்த சிக் சுச்சுவேஷன்ல எப்படி பேசுவாங்க ஒரு பேஷண்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பேஷண்ட்டுகள் வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் ஒவ்வொரு சூழல்லையும் சொல்லுவாங்க, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்க. டெத் அண்ட் ஃபேஸ். அக்யூட் மியாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சடன் கிரேட் டேஞ்சர். அவங்களுக்கு வந்து தன்னோட நோய் வந்து அபாயகரமான நிலைமையில் இருக்கு, மிக மோசமான ஒரு துன்பகரமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அக்யூட் இன்டென்ஸ் த்ரெட்டா இருக்கும். த்ரெட் இஸ் டூ பிக் அண்ட் சடன். உடனே இமிடியேட்டா ஏதாவது செஞ்சு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரைட்டுங்களா? இதுதான். அடுத்து வந்து ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு சொன்னா, சக்சஸ் ஸ்டேஜ்ல எஸ்கேப், இன்ஸ்டிங்டிவ், ரியாக்ஷன், பிசைட்ஸ் ஒன் செல்ஃபாக இருக்கும். ஆனா ஃபெயிலியர் ஸ்டேட்ல எப்படி இருக்கும்னா, பேனிக், ஷாக், ஸ்டூபிஃபைட், இம்மொபைல். நகர முடியாம அப்படியே செயல் இழந்து அதிர்ச்சிக்கு உள்ளாகி திகிலுக்கு உள்ளாகி அப்படியே கிடக்கும். இது என்ன மாதிரி சூழல்ல இருக்கும் சொன்னா, பாம்பு பிளாஸ்ட், பாம்பு எக்ஸ்ப்ளோர்ஸ், எர்த்குவைக், நம்மளுடைய நோய் நிலையில, உக்கிரமான நோய் நிலையில, மரணத்தை எதிர்நோக்கிற ஒரு நிலையில இந்த மாதிரி. ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அந்த நேரத்துல? உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? ஹெல்ப்லெஸ்னஸ். ரன் ஃபார் யுவர் லைஃப். ஒன்ஸ் த டேஞ்சர் ஹேஸ் பாஸ்ட் யூ ஆர் சேஃப் அகெயின். ஏஜ் வந்து இந்த செயல்பாடுல முதியோர்ல இருந்து சின்ன வயசு குழந்தை வரைக்கும் எப்படி இருப்பாங்க? குழந்தைத்தனமா தான் இருப்பாங்க.
ஒரு டேஞ்சர் வந்துச்சுன்னா தப்பிச்சு ஓடணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த மாதிரி மனநிலையில ஒருத்தன் வந்து சாக கிடக்குறான்னு வச்சுன்னா மெச்சூர்டா அவனால பேச முடியுமா? உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போங்க, என்னோட மூச்சு இழைக்குதா அப்படிமா. இது பார்த்தீங்கன்னா இன்ஃபான்சி, இதுதான் அந்த ஸ்டேஜ், ஏஜ் ஸ்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா. பேத்தாலஜின்னு எடுத்துட்டீங்கன்னா பேனிக் அட்டாக், சடன் மேனிஃபெஸ்டேஷன், அப்போப்ளெக்சி, மேனியா, ஃபீவர், இந்த கண்டிஷன்ல இந்த மாதிரி இருக்கும். ரெமடின்னு எடுத்துட்டீங்கன்னா அக்கோனைட்டம், பெலடோனா, ஸ்டமோனியம், வெராட்ரம் ஆல்பம், ஹைட்ரஜன், லித்தியம் கார்போனிக், இது போல உள்ள மருந்துகள் அக்யூட் ரெமடியாக. அப்ப இந்த மாதிரியான அக்யூட் சூழல்ல அவங்களுடைய ரியாக்ஷன் பேட்டர்ன் என்னவா இருக்கும்னு சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மயாசத்தை பார்த்துடலாம். ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து ஃபிஸ்டுலா, அந்த லேடி ஃபிஸ்டுலா வந்தோடனே டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க, என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு பாருங்க. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க பிரதர் எல்லாமே டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ். அவங்க வர சொல்றாங்க, எக்ஸாமின் பண்ணலான்னு சொல்றாங்க. இந்த அம்மா போகவே மாட்டேங்குது. நல்லா பாருங்க, எங்கிட்ட வந்துட்டு மருந்து கேட்குறாங்க. நீங்க எக்ஸாமினேஷன் போனீங்களா, போய் ஹாஸ்பிட்டலில் காட்டினீங்களா அப்படின்னு கேட்டபோது நான் போகவே விருப்பம் இல்லை. அவங்க ஸ்கேன் கொண்டு போவாங்க, எனக்கு பயமா இருக்கு. அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க, அதோட ரொம்ப பயமா இருக்கு. அங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, அது அதோட பயமா இருக்கு. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் கஷ்டப்படணும், அது அதோட பயமா இருக்கு. பாருங்க, இங்க நான் ஹோமியோ இதில் நீங்க பார்க்கவும் மாட்டீங்க, அந்த இடத்த எக்ஸாமின் பண்ணவும் மாட்டீங்க, தொடவும் மாட்டீங்க. அதனால எனக்கு ஈஸியா இருக்கு. ஆனா என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியாதேம்மா, மோசமான இருக்கு. ஒரு லேடி டாக்டர் கூட நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னா, ஐயோ முடியவே முடியாது, வேணா நான் ஒண்ணு பண்றேன், போட்டோ எடுத்து நான் வேணா வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்றேன். நான் அவங்ககிட்ட சொன்ன அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க, என்ன உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாமின் பண்றதுல பிரச்சனை? அது அங்க தொட்டாங்கன்னே என்ன ஆகுது, அங்க கை போச்சுனாவே என்ன ஆகுது, இப்படி பாருங்க, கை போச்சுனாவே என்ன ஆகுது, ஸ்கேன் எடுத்தா என்ன ஆகுது, ஸ்கேனுக்கு உள்ள இப்படி போக சொல்லுவாங்களே, அது அதோட கொடூரமானது. இதை லைஃப்ல இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு டெலிவரி டைம்ல ரொம்ப சிரமப்பட்டேன் நான், அந்த அனுபவமே எனக்கு, இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டேன். அப்புறம் எங்க வீட்டுல வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி 2வது குழந்தை வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட மரண வீதியிலே போயிட்டேன். எனக்கு 2மே நார்மலா தான் இருந்தது, இருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து இன்னும் என்னை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அப்ப இவங்களுடைய என்டையர் ரியாக்ஷன் பேட்டர்ன், இஸ் இட் ஸ்டோரி ஸ்டோரி இட் இஸ் மோர் ஆஃப் அக்யூட். ஒரு ஸ்டோரிக்காவும் இல்லை, சைக்காட்டிக்காவும் இல்லை, சிம்பிளிட்டிக்காவும் இல்லை, அக்யூட்டா இருக்கு. அப்ப அவங்களுக்கு கொடுத்தது வந்து ஸ்டம்போனியம். ஏன் கொடுத்தேன்னா கிரானிக் பிஸ்டுலாக்கு மிக முக்கியமான மருந்து ஸ்டம்போனியம். கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு அவங்களுக்கு சரியா இருக்கு. 1 இயர் கொடுத்து அதுவும் 3x தவிர 6 கூட கொடுக்க முடியல. தொடர்ந்து கொடுத்து கம்ப்ளீட்டா டோட்டலா கியூர் ஆயிட்டாங்க. அந்த 1 இயரும் அவங்க எங்கேயுமே போகல, எந்த டாக்டரையும் போய் பார்க்க. வலி வரும்போதெல்லாம் ஸ்டம்போனியம் 3x போடுவாங்க, அப்படியே சரியாயிடும். அப்படியே தொடர்ந்து 1 இயரா தொடர்ந்து எடுத்து சரியாச்சு. அப்ப இந்த அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பாருங்க, நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். திடீர்னு காய்ச்சல் இருப்பான், நல்லா பாருங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பான், காய்ச்சல் எல்லாம் குறையும், தலைவலி இருக்கும், தலைவலியும் குறைஞ்சிருக்கும். திடீர்னு ஆளை வரவே மாட்டாப்புல, போனும் வராது, எதுவும் வராது. 100 நாள் 100 அக்கேஷன்ல வருவாப்புல. என்னாச்சுங்க இன்னைக்கு காய்ச்சல்னு? சார் தலைவலி குறைஞ்சது, எல்லாம் குறைஞ்சது, காய்ச்சல் இன்னும் கொஞ்சம் நேரமாகும் போல இருக்கு, அதனால நேரம் போய் ஊசி போட்டேன் சார். attempts to escape, run away. அதனாலதான் பெலோடோனா. ஏன்னா அவங்களால அந்த டேஞ்சர், அந்த பேனிக் சிச்சுவேஷன் அவங்களால பொறுக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல, இந்த மாதிரியான ஒரு மனநிலையில நீங்க என்ன மருந்து தரலாம்? இன்னும் நல்ல உதாரணமா சொல்லி, இவங்க இருக்கிறது வந்து மதுரை. மதுரைக்கும் சுனாமிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எந்த காரணத்துக்கூட இங்க சுனாமி பாதிப்பு இருக்காது, ஏன்னா கடற்கரையே இங்க இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டு சுனாமினால பாதிக்கப்பட்டு ரொம்ப பேர் இருந்தாங்க இல்லையா, இது மீடியாலையும் டிவிலையும் பார்த்து 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 இந்த அம்மாக்கு என்னாச்சுன்னா எப்ப பார்த்தாலும் சுனாமி ஆகும், ரொம்ப பயந்து போய் கிடக்குறாங்க. உங்க சொந்தக்காரங்க, உங்க குழந்தைங்க யாராவது இந்த கடல் ஏரியால இருக்காங்களா, கடற்கரை பக்கத்துல இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் ஏமா பயப்படுறீங்க? சார் என்ன சொல்றீங்களோ எதுவும் தெரியாது சார், இப்போ சுனாமி வந்துச்சுன்னா தப்பிக்க முடியாதுல்ல,
இப்போ வீடு தீப்பிடித்தாலே எல்லாரும் ஓடிடுவாங்க, என்னால் ஓட முடியாது. எப்படி பாருங்க, ஒரு லேடி, என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது சார், அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கு. சுனாமியில் பாதிக்கப்பட்டதை பார்த்ததுல இருந்து என்னால் முடியவே முடியாது சார், எனக்கு அந்த சுனாமியோடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா. சரிம்மா, இப்போ சுனாமி வந்துருச்சு, வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க மதுரைக்கு, நீங்கள் என்ன செய்வேன் சார்? எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுவாங்க, நான் ஓட முடியாது, நான் மாட்டிக்குவேன். பார்த்தீங்களா, அவங்களுக்கு சம்மதியும் போதுதான் அந்த பயத்தெல்லாம் போகும். இப்போ சிலவங்களுக்கு டயரியா போகும், எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க தெரியுங்களா, பைப்பு திறந்த மாதிரி போகுது சார். எத்தனை தடவை போயிருக்கோம்? 15 தடவை சார். அப்படியே சார மாதிரி இருக்கேன் சார், ஏன்னா சத்தே இல்லை சார், தண்ணி குடிச்சு பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் டீஹைட்ரேட் ஆயிருக்கு சார். இப்போ சலைன் வாட்டர் போட முடியுமான்னு கூட தெரியல சார். அவங்க நரம்பு கூட கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல சார். அவங்க சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க பேஷண்ட்டு. சலைன் கூட ஏற்ற முடியுமான்னு தெரியல சார், அப்படி இதுதான் அக்யூட். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட டேஞ்சரஸ் கண்டிஷன் போயிட்டாங்க. இந்த நேரத்தில் அவங்களை கூட்டு போய் தான் அவங்களை குணப்படுத்தணும். இப்போ அதுக்கேற்ற மருந்து நீங்க கொடுத்தாதான் நீங்க சரியாகும். இப்போ அடுத்து சோராவை பார்ப்போம். The feeling is that of a difficult situation where one has to struggle in order to succeed. ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் போராடினாதான் வெற்றி அடைய முடியும். போராடினாதான் வெற்றி அடைய முடியும். There is anxiety and doubt about his ability. ஒரு பதட்டம் இருக்கு, தன்னால் செய்ய முடியுமா முடியாதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. But he is hopeful and failure does not mean the end of the world. அவருக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படினாலும் வெற்றி அடைஞ்சலாம். ஆனா தோல்வி அடைஞ்சிட்டா அது இதோட முடிவு அடைந்த ஒன்று அல்ல, எப்படினாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது தான் சோரா. சோராங்கிறது இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இதோட முடிவு அடைஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடியாதுன்னு சொன்னா சிம்பிளிட்டி. சோராங்கிறது இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு நினைக்கிறது. ஸ்டில் ஹோப் இஸ் தேர். இதுதான் சோராவுடைய மிக முக்கியமான மொழி. இவங்க என்ன மாதிரி இருப்பாங்கங்கிறத பார்ப்போம். டெப்த் அண்ட் ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் இஸ் சால்வபிள், இது ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும், ஒரு முடிவுக்கு வர முடியும், சொல்யூஷனுக்கு வர முடியும்னு நினைக்கிறவங்க. ஆப்டிமிசம், நம்பிக்கை உள்ளவங்க. எஃபோர்ட் இஸ் நீடட் பட் இஸ் வித்தின் ஒன்ஸ் கெப்பாசிட்டி. இது எஃபோர்ட் தான் கொஞ்சம் வேணும், அது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு தான் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இந்த சோரிக் பீப்புள். இவங்களோட ஆக்ஷன் என்னவா இருக்கும்னா, சக்சஸ் ரேட்ல மேக்கிங் தி எஃபோர்ட் போடுறவங்களா இருப்பாங்க. கெட்டிங் இட் டன், எப்படியாவது முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. ஃபெயிலியர் ஸ்டேட்ல கிவிங் அப் ஈஸிலி, விட்டுருவாங்க. டெஸ்பைர் ஆஃப் ரெக்கவரி, குணமாக்க முடியாதுன்ற எண்ணத்துல வந்துடுவாங்க. லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் சோரிக்கு இருக்கும். பட் இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, அவ்வளோதான் இதோட முடியவே முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வர மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து பிக்சர் என்ன இருக்குன்னா, எ டீனேஜ் லேர்னிங் டிரைவிங் பழகும்போது எப்படி நீங்கள் ரைடிங் போகிறீங்க, மோட்டர் பைக்கு இல்லாட்டி சைக்கிள் ஓட்டுறீங்க, அப்போ என்ன கீழே விழுவீங்க, எந்திரிப்பீங்க, ஓட்ட முடியாமல் இருக்கும், கஷ்டப்படுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. கடைசியில் என்ன இருக்கும், எப்படியாவது லேர்ன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலவங்களால் ஃபெயிலியர் ஆகி அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையை வெறுத்துட மாட்டாங்க. நல்லா பாருங்கள், ஏன்னா திருப்பி முயற்சி பண்ணால் கட்டாயமாக வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி முயற்சி பண்ணி ஜெயிக்கிறவங்க உண்டு. அப்படி ஜெயிக்கிறவங்க தான் சோரிக் பீப்புள். அடுத்து ஆட்டிடியூட் என்னவா இருக்கும்னு சொன்னால், இஃப் ஐ மேக் த எஃபர்ட் ஐ கேன் டூ இட். நான் எஃபர்ட் எடுத்துட்டேன்னா என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் முடியும். இது ஏஜ் என்னவா இருக்கும்னா, அக்யூட்டில் வந்து இன்ஃபான்சி இருக்கும், இங்கே வந்து டீனேஜ். பேத்தாலஜின்னு எடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் பேத்தாலஜி, ஸ்ட்ரக்சரல் பேத்தாலஜியா இல்லை, ஃபங்க்ஷனல் பேத்தாலஜி. லிவரில் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்காது, சீரோசிஸ் ஆஃப் லிவர் மாதிரிலாம் இருக்காது, ஃபேட்டி டீஜெனரேஷன் இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஃபங்க்ஷனல் லெவலில் சில குளறுபடிகள் இருக்கும். ரெமடிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா சல்ஃபர், சோரினம், கல்கீரியா கார்போனிக்கம், லைக்கோபோடியம், குப்ரமெட்டாலிக்கம், இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ரெமடிகள். இப்போ கேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சோரா கேஸ் சொல்கிறேன். இந்த பையனுக்கு வந்து அரிசி சாதம், ஒரு சின்ன ஒரு டால் குழம்பு, இது தவிர வேறு எது சாப்பிட்டாலும் உடம்பெல்லாம் அட்டிக்கரியாக வந்துடும். போராடிக்கிட்டே இருக்கிறான். வயசு 22, சின்ன வயசுலேருந்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இருக்கு, இன்னும் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கான். டீ, காஃபி, ரசம், தயிர் எதுவுமே சாப்பிட முடியாது. வடை,
எதுவுமே சாப்பிட முடியாது. நான் வெஜிடேரியன் எதுவுமே சாப்பிட முடியாது. இத்தனைக்கு அவன் ஒர்க்கர், தினக்கூலி, நெசவு செய்கிறவன், நெசவாளி. இவருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு சிரமம். இவருக்கு நான் மருந்து கொடுத்து சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்குறாரு, சார் பையன் தற்கொலை பண்ணிடுவான் போல இருக்கு சார், அடிக்கடி தற்கொலை எண்ணம் வருதுன்னு சொல்றான் அப்படின்றாங்க. நல்லா பாருங்க. உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன், கேட்குறேன், என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறேன். சார் அரிச்சு வாழ்க்கை வெறுத்து போச்சு. அடுத்தவங்களாம் பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்றான் சார், சிக்கன் 65லாம் சாப்பிட்றான், என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. பார்த்தீங்களா, டெலூஷன் புவர் ஹி இஸ். இந்த இடத்துல அப்படிதான் இருக்கேன். இவன் கம்பேர் பண்ணுறான், அவன் எல்லாம் சாப்பிட்றாங்க, என்னால் சாப்பிட முடியல. அடுத்து டெஸ்பயர் ஆஃப் இச்சிங், இந்த 2 போட்டால் சொரீனம் வந்துச்சு. சொரீனம் போட்டோன்னே அப்படியே சூசைடல் தாட் குறைஞ்சது, இச்சிங் அதிகமாச்சு. அப்புறம் அப்படியே இச்சிங் குறைஞ்சி இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கான். கிட்டத்தட்ட இப்போ அவனுக்கு வயசு வந்து எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு 36 இருக்கணும். இப்போ நான் சேலத்தில் படிக்கும் போது அவன் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. அவனுக்கு இப்போ 36 வயசு இருக்கும். இப்போ அந்த எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சிக்கன் 65 அடிக்கடி சாப்பிட்றான், எல்லா சாப்பாடும் சாப்பிட்றான், ஒன்றும் அலர்ஜியே வரல. டெஸ்பயர் ஆஃப் ரெக்கவரி இருக்கு. ஆனால் தொடர்ந்து தெர் இஸ் எ ஸ்ட்ரகிள் டு ஓவர் கம். எண்ட் ஆஃப் த கேம் நினைக்கிறது இல்லை, இது முடியாது அப்படின்னு நினைக்கிறது இல்லை, போராடி அதை எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் சூசைடல் சிந்தனை வந்ததுனாலே அவன் சிஃபிலிட்டிக் நினைச்சிடாதீங்க, அப்படி நினைச்சிடாதீங்க. ஏன்னா அது ஒரு சிஃபிலிட்டிக் ஆட்டிடியூட். சூசைடல் டெண்டன்சி வருது சிஃபிலிட்டிக் ஆட்டிடியூட். எல்லா மருந்துலையும் அந்த மயாசம் இருக்கும், மல்டி மயாசம் இருக்கும், எல்லா மருந்துலையும் இருக்கும். ஆனால் எது டிட்டர்மைன் பண்ணுது, எது ப்ரீடாமினண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். இவன்கிட்ட வந்து தொடர்ந்து ப்ரீடாமினன்ட். தற்கொலை என்ன வருதுப்பான்னு அவங்க அப்பாட்ட சொல்றான், என்னை எப்படியா சரி பண்ணுப்பான்றான். நான் தற்கொலை பண்ணிக்க போகல, பண்ணிக்க போனா கூட எப்படியா வாழணும்னு நினைக்கக்கூடியவன். அதனாலதான் அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், சார் அப்பா எனக்கு தற்கொலை என்ன அதிகமாக வருதுப்பா அப்படின்னு சொல்றான், என்னை எப்படியா காப்பாத்துப்பாங்கிறான். இன்னும் ஹோப் வச்சிருக்கான். இதுதான் அந்த சோரிக்கு நிலைமை. லைக்கோபோடியம் எடுத்துக்கோங்க, அது எப்படி பெரிய மரமா இருந்து சின்ன செடியா மாறிடுச்சு. இப்ப அது என்ன நினைக்குது, நம்ம பெரிய ஆளாய் காட்டணும், அப்பதான் நம்ம சுத்தி இருக்கவங்க நம்மளை மதிப்பாங்க. ஐ ஷுட் ரீச் டாப் ரங் இன் த லேடர் அப்படின்னு நினைக்கிறான். ஏனியனுடைய கடைசி உச்ச படிக்கட்டை நான் அடையணும், அப்பதான் என்னை சுத்தி இருக்கவங்க மதிப்பாங்க. சோரிக் நேச்சர் அது. இட் இஸ் அ பிரிமிட்டிவ் பிளான்ட். எவல்யூஷன்ல வந்து சீடு இல்லாதனால அது அப்படியே சிறிய பெண்ணாக மாறிடுச்சு, செடியாக. அப்படி இருந்தாலும் நான் போராடி மேல வந்துருவேன் அப்படின்னு நம்புது. பார்த்தீங்களா, அதான் சோரிக் நேச்சர். இப்போ சோறாங்கிறது எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சோறாவை நம்ம மறக்கவே மாட்டோம். அக்யூட்டோடைய சென்ட்ரல் டெலூஷன் என்னவா இருக்கும்னு சொன்னா, த்ரெட் இஸ் டூ ஸ்ட்ராங். சோரிக்கோடைய சென்ட்ரல் டெலூஷன் என்னவா இருக்கும்னா, inadequate capacity to face stress problems only in face of stress. அதாவது inadequate capacity to face stress problems only in face of stress. When no stress is present, latent sora. சோரா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல தான் நம்ம இதை மீட் அவுட் பண்ண முடியுமா, இதுல இருந்து வெல்ல முடியுமா, ஜெயிக்க முடியுமான்னு நினைக்கிறது. அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சுன்னா சோரா வந்து உள்ளுக்கு போயிடும். அடுத்த ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, இதுல வந்து இன்ஸ்டிங்டிவ் ரியாக்ஷன் வித் நோ சென்ஸ் ஆஃப் ஃபால்ட் இன் ஒன் செல்ஃப். ஃபால்ட் இஸ் என்டையர்லி ஆன் தி சைட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸர். அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன்ல என்னன்னா, ஃபால்ட் வந்து தன்ட்ட இருக்கிற மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. யார் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குறாங்களோ அதை தான் நினைப்பாங்க. நோய் உண்டாக்கிச்சுன்னா நோயை தான் நினைப்பாங்க. ஆனா சோரால வந்து என்னன்னா, வித் ஸ்ட்ரெஸ், ஆக்டிவ் வித்தவுட் ஸ்ட்ரெஸ், லேட்டன்ட் சோரா. இன் ஸ்ட்ரெஸ் ஓவர் ரியாக்ஷன் ஹைப்பர் சென்சிட்டிவா இருப்பாங்க அண்ட் ஹைப்பர் ரியாக்டிவா இருப்பாங்க. இதே நோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா ஃபியர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்துடும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோரிக்ல வந்து ஹைப்பர் ரியாக்ஷன் இருக்கும், இதுல அக்யூட்ல வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்கும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மயாசத்தை பத்தி தெரியலாம். அப்ப சோரிக் மயாசம்னா நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இச் மைட், இந்த அரிப்பு, தோல் மேல இருக்க அரிப்பு, அதை ஆயின்மெண்ட் தேய்ச்சி சப்ரஸ் பண்ணி அதனால வர பின்விளைவு தான் சோரிக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் இவ்வளவு நாளா. ஆனா
அது அல்ல அப்படின்னு முதல் சொன்னவர் யார் தெரியுங்களா? உறக்க சொன்னவர் யார் தெரியுங்களா? உதாரணத்தோட சொன்னவர் யார் தெரியுங்களா? கெண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம்ப்பா காரணம், இட் இஸ் அன் ஆன்சியன்ட் சின் கமிட்டட் பை அவர் ஆன்சிஸ்டர். நம்மளோட முன்னோர்கள் செய்த மாபெரும் பிழை. அந்த ஈடன் கார்டன்ல பாம்பு வருது, ஆப்பிளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க படைப்பாளிகள். ஆனா ஆப்பிள் தவிர மற்றது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பாம்பு வந்து அந்த ஆப்பிள் எடுக்க சொல்லுது. இவங்க ஆப்பிள் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாம்பு வந்து அவங்கள உணர்ச்சி தூண்டி அவங்களை எடுக்க வச்சு சாப்பிட வச்சது பாருங்க, அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்ப ஏஞ்சலிக் லாங்குவேஜ் இருக்கிற வரைக்கும், ஏஞ்சல்ஸோடைய மொழியை மட்டும் கேட்டுட்டு இருக்கும்போது, உரிமையாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப டெவில் லாங்குவேஜ் வந்து, சைத்தான் லாங்குவேஜ் வந்து இவங்களை ஆப்பிளை எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல ஆப்பிளை எடுக்க வச்சு சாப்பிட வச்சது பாருங்க, அப்பதான் நல்லது கெட்டதுன்னு இருமை வருது. இந்த இருமை தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம். இதுதான் சோரா. அப்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது என்ன ஆகும், நமக்கு முடியுமா முடியலையா, இதை வெல்றதுக்கு, இதை சக்சீட் ஆகிறதுக்கு ஏதாவது நம்மளால சாத்தியமா அப்படின்னு நம்ம போராடுவோம். முடியாத பட்சத்துல என்ன பண்ணுவோம்னா, எப்படியாவது போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க, இது சோரிக் ஸ்டேஜ். இப்ப ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த சோரா உள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணும், அப்புறம் அவன் அந்த வெதர் ஐ ஹேவ் த கெப்பாசிட்டி டு வின் ஓவர் அப்படின்னு நினைப்போம். ஆனா எப்படியாவது போராடி ஜெயிச்சிருவோம். இதுதான் சோரிக் நேச்சர். இதுதான் சோரிக் நேச்சர். சோரா என்பது என்னன்னா ஒரு ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். இந்த போராட்டத்துக்கு நமக்கு தகுதி இருக்கு, நாம் போராட முடியும், ஜெயிக்க முடியும். அப்படி விரக்தியில போனா கூட இது எண்ட் ஆஃப் தி கேம்ல இதையும் போராடி ஜெயிப்போம் என்று நினைச்சோம்னா அது கட்டாயமாக அது சோரா. ஹோமியோபதியில நமக்கு எல்லா மனிதர்களும் ஹோமியோபதி எப்படி இருக்கும்னா சோரிக்கா இருக்கும். எண்ட் ஆஃப் த கேம், அவ்வளவுதான், முடியாது நம்மளால, நமக்கு இன்கெப்பாசிட்டி அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சோம்னா கட்டாயமாக நம்ம ஹோமியோபத்தாக இருக்க முடியாது, நல்ல ஹோமியோபத்தா. அப்ப நம்ம என்னவாக இருக்கணும், சோரிக் ஹோமியோபத்தா இருக்கணும். ஸ்ட்ரகிள் பார்த்து எடுத்துக்கணும். நம்மளால முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு கூடாது, நம்மளால சாத்தியமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கும் வரக்கூடாது, உணர்ச்சியும் வசப்படக்கூடாது. நாம எப்பொழுதுமே கொஞ்சம் நம்மளால சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும். தொடர்ந்து போராடினீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த போராட்டம் அக்யூட்டு, சைக்காட்டிக், சிஃபிலிட்டிக் எந்த ஸ்டேஜில் இல்லாம நீங்க சாட்சி பாவனையாக உட்கார்ந்துட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஈஸியா பேஷண்ட் எடுத்து நீங்க மருந்து எடுக்க முடியும். இந்த நிலைக்கு வருதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹோமியோபதி. அப்படி ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க யூ ஹவ் அட்டைன்ட் த லெவல் ஆஃப் குட் ஹோமியோபதி. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு மியாசத்துல நீங்க இருப்பீங்க. இனிஷியலா ஸ்ட்ரகிள் பாத்துல இருந்தீங்கன்னா நீங்க நல்லது, நம்மளால முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வர வேண்டாம், முடியவே முடியாதுங்கிற சிபிலிட்டிக் இடத்துக்கும் வர வேண்டாம், கண்ணை மூடிட்டு பயந்துட்டு மருந்து கொடுக்குற அக்யூட் நிலைமைக்கு வர வேண்டாம். நீங்க என்னவாக ஆகணும்னா எல்லாமே சாத்தியம், எதுவும் சாத்தியம். நாம அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து நம்ம ஒரு விட்னஸிங் ப்ராசஸாக இருந்து இந்த மருந்தை தேர்வெடுப்பதற்கு ஒரு சரியான மனநிலையில இருந்தோம்னா கட்டாயமாக நல்ல ஹோமியோபத்தா பரிணமிக்கலாம். ரைட், தேங்க்யூ.